கணவனும் மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அது சண்டையா மாறிடுது. சண்டையில கணவன் தரித்திரமேனு மனைவியை பார்த்து சொல்லிடுறான். மனைவிக்கு சுருக்குன்னு ஆயிடுது. மறுநாள் காலையில மனைவி எந்திரிக்கவே இல்லை. நேத்து நடந்த சண்டையில கோபமா இருப்பான்னு நினைச்சு கணவன் சமையல் அறைக்கு போறான். எந்த அலமாரியில எதை வச்சிருக்கான்னு தெரியாம குழம்பி போனவனுக்கு அலுவலகத்துக்கு போக நேரம் ஆயிடுது. சாயங்காலம் சரியாயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு வேலைக்கு போயிடுறான். திரும்ப வீட்டுக்கு வர இரவு ஆயிடுச்சு. மனைவி எந்திரிக்கவே இல்லை. பயத்துல அழைச்சு பார்த்தான். பசி மயக்கத்துல இருந்தா. இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு சமையல் அறைக்கு போனவனுக்கு அடுப்பை கூட பத்த வைக்க தெரியல. மனைவி கிட்டே கேட்கலான்னு பார்த்தா மனைவி பேசுற மாதிரி இல்ல. குழப்பத்திலே நடந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல மனைவி எழுந்து வந்து, நீங்க சொன்னது சரியா இருக்கும், இனிமே என்ன தரித்திரம்னு அழைக்கலான்னு சொன்னான். இதை கேட்ட கணவன், இவ திருமணத்துக்கு அப்புறம் தான் வறுமையை உணர்ந்திருக்கிறான்னு நினைச்சு கூனி குறுகி போனான். வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பெத்தவங்க தான் பிள்ளைங்களை 2 கண்ணை போலதான் வளர்க்குறாங்க. எவ்வளவு வசதி வாய்ப்போட கணவன் வீட்டில் வாழ்ந்தாலும் தனக்குன்னு எதுவுமே இல்லைங்கிற வெறுமையை மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க. அர்த்தம் தெரியாம கோபத்தில் நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிற்காலத்தில் நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சிரும். பேசினவங்க மறந்துடலாம், ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு என்னைக்கும் மாறாத வடுவாக மாறிடும். வார்த்தைகளை பரிமாறுறதுல இனிமே கவனமாக இருக்க முயற்சி செய்வோம்.